ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. அண்ட் ஒன் திங்டா, நான் ஹோபியை எஃப்எஃப் ஒன் ஷாட் போட்டேன்ல. ஸோ அது யார் ரிப்போர்ட் பண்ணால் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரிலடா. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சேடாகிடுச்சு. கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். அதுவும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஹாட் ஸ்டாண்டுன்னு. பார்க்க பிடிக்காதவங்க பார்க்காதீங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் இந்த சேனலில் இந்த வீடியோ தான் கடைசின்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ஹோபியா எஃப்எஃப் ஒன் ஷாட் யாரும் பார்க்கலன்னா அதில் போய் பாருங்கடா. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்க்கலாம்டா. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் சுகா வேறு மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, அதனால தான் இந்த ஒன் ஷாட். இதுதான் இந்த சேனலில் கடைசியாக வர வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்டா. எனக்காக சப்போர்ட் பண்ண நிறைய ஆர்மிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டா. அண்ட் லவ் யூ லாட்ஸ். அவங்களுக்காக மட்டும்தான் நான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஐ லவ் யூ. அண்ட் ஹேட்டர்ஸ் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பிடிக்கலன்னா இந்த வீடியோ பார்க்க வேணாண்டா. எனக்கு பேசக்கூட வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு நான் வீடியோ பக்கம்லாம் வர மாட்டேன்டா. இதுதான் கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன். ஓகேடா. இப்போ நம்ம இவங்கியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை கோவக்காரன். இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லை. நம்ம அப்படியே டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஸ்க்ளைமர். இது ஒரு ஹாட் ஸ்டாண்ட். ஸ்டாப் ஸ்டாண்ட் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஹெட்செட் போட்டே ஆகணும். அண்ட் அவ்வளோதான்டா. இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒரு பர்சனுக்கு விட்டாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்படியும் ஒரு 100+ மிஸ்டு கால்ஸ் இருக்கும். அந்த பர்சன் வேணும்னே எடுக்காமல் இருக்காங்க. சில டைம் கட் பண்ணி வர விட்டுறாங்க. உங்களுக்கா இங்கே செம்ம காண்டாக்குது. பூனை பையில ஃபோன் எடுக்க மாட்டியாடா? நீ ஃபோன் எடுக்க மாட்டேன்னு உனக்கு இவ்வளோ கோவம் இல்லை? வாடா என்கிட்ட பேபி எனக்கு ஒரு கிஸ் கொடு பேபி, நான் வெளியே போகணும்னு சொல்வேல, அப்படிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அந்த ஃபோனை அப்படியே தூக்கி விசிறி அடிச்சுட்டு அப்படியே கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அந்த சைட்லேருந்து என்ன கால் வரவே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கா? கோச்சுக்கிட்டாலோ? சரிடா யோங்கி, கால் பண்ணிவிடு, இல்லாட்டி 10 காலே ஆடிடுவா அப்படி சொல்லிட்டு இப்போ யோங்கி தான் உங்களுக்கு திரும்பி ரிட்டன் கால் பேக் பண்ணுறான். நீங்கள் அந்த ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்துட்டு எடுக்கக்கூட இல்லை. பண்ணு. எவ்வளோ 100+ மிஸ்டு கால் கொடுத்தேன். நீ ஒரு காலில் நான் அட்டன் பண்ணிடுவேனா? எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணு அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஃபோன் கட் ஆகிட்டு திரும்பி அடிக்கவே இல்லை. ஒரு கால் தான் இவங்க பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவடக்க பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ப்ராக்டிஸ்க்கு போயிருப்பான். நீங்களா கால் வரும்னு உட்காந்துருக்கீங்க. பட் ஒரு காலோட இவங்க நிப்பாட்டியிருப்பான். இப்போது உங்களுக்கா செம்ம காண்டாகுது. என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படியே சொல்லிட்டு நீங்களே இப்போ அவங்க ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ இவங்கிக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ இவங்க அந்த பேரை பார்த்துட்டு ஐயோ அடிச்சிட்டா இவளுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு என்னடி உனக்கு பிரச்சனை? யோங்கி நீ கால் எடுக்க மாட்டியா? 100+ மிஸ்டு கால். என் கால் எடுக்காத அளவுக்கு உனக்கு அப்படின்னுடா வேலை. நாடி பிரச்சனை போனுக்கு? எனக்கு நீ தானே பிரச்சனை. ஓ நான் தான் பிரச்சனையா? சிறப்பு கிளம்பு. நான் எங்கே கிளம்புறது? உன் அப்பா வெட்டி கிளம்பு. நான் எங்கே போகணும்? அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? என்னை தயவு செய்து விட்றியா? என்ன இவங்க இப்படி பண்ணுற? இங்கே பாருடி, குறைஞ்ச முயலாம் என்கிட்ட காட்டாத. ஃபோனை வச்சுடு. எனக்கு உன் அவ்வளோ காண்டாக இருக்குது. தயவு செய்த ஃபோனை வச்சுட்டு எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. நானும் அங்கே வேணுன்னு தானே சொல்கிறேன். நீ தான் வேணும்னு சொல்கிற, ஏனும் சொல்ல மாட்டேங்கிற. ஐயோ இவ வேற காண்டு முயிர் வைத்துறா. நானும் வரையுங்க. இங்கே பாரு, நீ எதுக்கு இந்த மாதிரி கிரிஞ்சு மயிறு டேஷ்லாம் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன ஜங்குக் ஜுமன் தான் கூட இருக்கணுமா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே.
அப்படிலாம் இல்லையே யோங்கி. இங்கே பாருடி, உன்னை பற்றி எனக்கு A to Z தெரியும். என்ன இங்கே வந்துட்டு ஐயோ ஜங்குக்கா அழுக்க இருக்கு ஜங்குக்கா, இந்த பியோசிங் எங்கே பண்ண ஜங்குக்கா அப்படி இப்படின்னு கேவலமாக ஒரு கிரிஞ்சு மாதிரி பண்ணிவிட்டு அவன் பின்னாடி அலைவ நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே? ஐயோ கரெக்டாக சொல்கிறானே. அப்படிலாம் இல்லை. அப்புறம் எப்படி? இல்லை யோங்கியா, உன்னை நான் மிஸ் பண்ணுறேன். உன்னை பார்த்து 2 days ஆச்சு. நீ தான் ப்ராக்டிஸ்னு போயிடுற. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன்னா எனக்கு தூக்கம் வந்துடும், நான் தூங்கிடுவேன். நீ அதுக்கப்புறம் தான் வர. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நீ இருக்க மாட்டேங்கிற, ஒரு நோட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் யோங்கியா. இங்கே பாரு, நான் தான் மிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் சீக்கிரமாக வந்துடுவேன். வந்து சரியா? ஆனால் இங்கே வந்துடாத, நான் உன்னை பார்க்க வரேன். அப்படியா? ஆனால் எனக்கு எல்லாரையும் பார்க்கணுமே. என்ன அப்படியே அந்த சாக்கில் இவங்க எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினைக்கிறியா? நாடி சும்மா என்னை விருப்பத்திட்டே இருக்க. விருப்பத்தி பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன நான் அவ்வளோ கோவப்படுதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கோவக்காரா, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதான் யோங்கி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். நீங்கள் அப்படியே அங்கேருந்து சிரித்துட்ருக்கீங்க. இப்போ யோங்கி கவுத்துட்டா. என்னோட வீக்னஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு கவுத்துட்டா. அப்படியே யோங்கி அவன் ஃபோர்ஹெடை ரப் பண்ணிட்டு ஒரு மாதிரி கம்மி ஸ்மெல் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி உங்களை பார்க்கணும் போல இருக்க. உடனே நீங்கள் பாய்டா பேபி, ஓகரா சீக்கிரவா, அன்றைக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இப்போ இவங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் மேலே இந்த கோவம் அப்படியே போயிடுச்சு. நீங்கள் அந்த ஒரு வேர்ட் ஓய் கோக்கரா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான் யோங்கி ஆஃப் ஆகிடுவான். அவனோட வீக்னஸே இது ஒன்று மட்டும்தான். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அவனை வேணும்னே டீஸ் பண்ணிட்டு இப்படி சொல்லிடுவீங்க. உடனே யோங்கியை மன்னிச்சிடுவான். ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ் போயிட்டுருக்கோம். நீங்களும் யோங்கியும் ஒரு 5 years லவ் பண்ணிட்டுருப்பீங்க. இவங்க ஆஸ் யூஷுவல் ஐடல் தான். அவன் லவ் பண்ணிட்டு ஒரு 2 years லவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க உங்களை கம்பல் பண்ணி வாடி 11க்கு மாறலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை கம்பல் பண்ணி இப்போ 3 years நீங்கள் 11ல் இருக்கீங்க. இப்போ இவங்கி அப்படியே அந்த ஃபோனை ஃப்ளிப் பண்ணிட்டு அவனோட ஃபோர்ஹெடை ரப் பண்ணிட்டு நீங்கள் சொன்னதை நினச்சி அப்படியே சிரிச்சுட்டே வரான். ஐயோ பைத்தியக்காரி, உண்மையில நான் அவ்வளோ கோவமாக இருந்தேன் தெரியுமா? அந்த ஒரு வேர்ட் கிட்டனே ஆஃப் பண்ணிட்டான். இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் ட்ரைனிங் ரூம்குள்ளே வரான். அப்போ நம்ம பாய்ஸ்லாம் இவங்கி பண்ணுறதே பார்த்துட்டு, பாத்தியாடா பையன் கால் பண்ணியிருப்பா, இவனை ரொம்ப சண்டை போட்டிருப்பானுங்க, பையன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா, அவன் ஆஃப் ஆகிட்டான், அதானே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கேனாலும் செம்ம ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. யோங்கி இன்னும் உங்களே தான் நினச்சிட்டு வந்துட்டுருக்கான். அப்போது தயாங் தான் அப்படியே யோங்கியை பின்னாடி இருந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு என்ன ஹயாங் வயனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே யோங்கி ஆமாம் அதுக்கு என்னப்போ? இல்லை போகும்போது அவ்வளோ கோவமாக போனீங்க, வரும்போது சிரிச்சுட்டே வரீங்களா அதான் கேட்டேன். அதுக்கு இப்போ உனக்கு இல்லை, நான் வாங்கி கூட பேசணும்னு நினச்சேன், ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி. இல்லைடா அப்படின்ற மாதிரி இப்போது தயாங் ஜிமின்கிட்டையும் ஜங்குக்கிட்டே சொல்கிறான். உடனே அவங்களும் மண்டே ஆட்டுறானுங்க. இவனுங்கனால தான் எங்களுக்குள்ள சண்டையே வருது அப்படின்ற மாதிரி இப்போது சுகா அவங்க 3 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு ஹயாங் லைன்ஸ்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அவனை வம்பிழுத்துட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா? இல்லை ஹயாங், இவரை வம்பிழுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் அந்த வயனை வம்பிழுக்கிறது இன்னும் பிடிச்சிருக்கு. அதுதான் இப்போ கூட நான் வயனுக்கு கால் பண்ணலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே சுகா அவங்க கால் பண்ணிட்டா. ஜங்கு ஃபோனை கொடுறா, நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்போது நான் உங்களுக்கு கால் பண்ண போகிறான். உடனே சுகா அந்த ஃபோனை வாங்கிட்டு முட்டு போகிறீங்களா, என் பொண்டாட்டி இப்போ தான் தூங்க போயிருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பா பாருடா ஹயாங்க்கு ரொம்ப பாசம், மூட்டை வேலை பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி
இப்போது இங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கானுங்க. இப்போது சுகானால் சுத்தமாக முடியல. அவன் பண்ண போகும்போதெல்லாம் ஓய் ஓகாரா ஐ லவ் யூ அண்ணா அப்படின்ற மாதிரி அவன் காதுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருக்கு. அவன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவன் 2 டேஸாக உங்களை பார்த்துருக்க கூட மாட்டான். நைட்டு வருவான் செம்ம டயர்டா, குளிச்சுட்டு வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு போயிடுவான். இவ்வளோ மட்டும்தான் நடக்கும். மாதிரி உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அவனுக்கு அவங்கள பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது. அவன் ப்ராக்டிஸ்லாம் தப்பாக பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஆரமும் இருக்கிற எல்லாருமே சுகாவை என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. சுகா டே நான் மஞ்சுனா என்னடா அது, நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? என்ன என்னை பார்க்கணுமா? அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 டேஸ் ஆச்சா? அப்போது விமென் கோக் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 டேஸ் ஆச்சா இல்லை ஹயோங்? ஏய் மூடு, அதெல்லாம் எனக்கு இன்னும் நடக்கலை. அதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லையா? ஏய் எதுக்கு சிரிக்கிற? ஹயோங் நீங்கள் வச்சுனா? ஏய் ஜங்கு என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? ஹயாங் செல்லம் நம்ம எவ்வளோ தடவை பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கோக் அப்படியே தாங்கோட ஷோல்டரில் கை போட்டு ஒரு மாதிரி விங் பண்ணுறான். உடனே தாயோங் ஒரு மாதிரி ஷை ஆகுறான். ஐயோ கட்டவளே அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமினா ஹயோங் இதுங்க 2 தொல்லை தாங்க முடியல ஹயோங் அப்படின்ற மாதிரி இங்கே புலம்பிட்டுருக்கான். சுகாவுக்கு ஒரு மாதிரி எம்பாரிஸ் ஆகிடுச்சு. இருங்கடா, நோட் திஸ் பாயிண்ட். 1 மந்த்துக்குள்ளே நான் வர்ஜின் இல்லைன்னு காட்டுறேன், பெட்டுடா அப்படின்ற மாதிரி எங்கள் சுகா சொல்கிறான். உடனே ஜங்குக் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டு ஒக்கையாங் பெட்டு தான். எவ்வளோ? எனக்கு பியர் வாங்கித்தாங்க. புரியுதில்ல? 5 கிளாஸ் பியர். பெட்டில் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் குடிக்கணும், பெட்டில் ஜெயிச்சிட்டா நான் குடிக்கிறேன். அப்படி தானடா, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே 2 பேரும் பெட்டு கட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்போது ஆரம்தான் டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஒன்று பொண்ணு டால் கிடையாது. ஐயோ என்ன பாருடா தங்கச்சிக்கு சப்போர்ட்டா அப்படின்ற மாதிரி எங்கள் ஜிமினா சொல்கிறான். டேய் என்னடா பண்ணுறீங்க, வேணாடா இவங்கி தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்க. ஏய் இது மச்சான் எனக்கும் அவளை முடிக்கணும் தான் பார்க்குறேன், என்னால் சுத்தமாக முடியல, இந்த சான்ஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க ஸ்மர்க் பண்ணிக்கிட்டே பாயிட செல்லம்ஸ் எனக்கு வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து அதை பண்ணணும்னு தோணுது, நான் கிளம்புறேன் பாய் அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்கி ரொம்ப ஹாப்பியாக உங்களை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்கான். இப்போது நீங்கள் தான் அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அந்த ரூமில் யாருமே இல்லை, அந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. மேட்ஸ்லாம் நைட்டே கிளம்பிடுவாங்க. ஸோ நைட்டு நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. ஸோ அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு எந்த ட்ரெஸ் போடலாம், எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதை வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. வெறும் இன்னர்ஸோட பிளாக் கலர் இன்னர்ஸ். இன்றைக்கி நம்ம பொண்ணுக்குட்டியோட ட்ரெஸ் போடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அவனோட வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ இவங்கியோட ஒரு ஒயிட் ஷர்ட் அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இவங்க ஒயிட் ஷர்ட்டில் பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது பர்ஃபெக்ட், ஐ லவ் யூ பொண்ணுக்குட்டி, நான் எவ்வளோ மிஸ் பண்ணுற தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த ஷர்ட் எடுத்து அவனோட அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அந்த ஷர்ட்டை போட்டுட்டு கீழே 2 பட்டன் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, மேலே ஃபுல்லாக ஓப்பனில். நீங்கள் அப்படியே போயிட்டு சோஃபாவில் உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது. உடனே டிவி ஆன் பண்ணிட்டு எந்த பாட்டு கேட்கலாம், அந்த பாட்டு அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஒரு மணி நெளிஞ்சிட்டே இப்போ அந்த பாட்டை போடுறீங்க. அது வந்து ஜங்குக்கோட 7 தான். அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதுவும் அந்த லைன்ஸு 7 days of week லவ்விங் யூக்கு பதிலாக ஃபக்கிங் யூ, அந்த லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே சவுண்டாக வைக்கிறீங்க. யார் வர போகிறா, எங்கேயும் இங்கே வர போகிறோன்னா என்ன, அதான் அவன் ப்ராக்டிஸில் இருக்கானே, அவன் வரத்துக்குள்ளே 2-3 தடவை இந்த பாட்டை ஓட விட்டு டான்ஸ் ஆடினா தான்ப்பா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள்
அதை போடுறீங்க, போட்டுட்டு சவுண்டு ஃபுல்லாக கேட்குறது. இப்போ நீங்கள் ஜங்குக் போடுற மாதிரி அந்த ஸ்டெப்லாம் போட்டுட்ருக்கீங்க, பயங்கரமாக ஆடிட்டுருக்கீங்க. அந்த சாங் இதோட 3rd டைம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் செம்மையாக ஜங்குக்கு ஈடு கொடுத்து ஆடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அது ஜங்குக்கு சொல்லவா வேணும். அது ரொம்ப அழகாக ஆடிட்டுருக்கீங்க. இப்போது ஒரு பர்சன் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி, என்னது இது ஜங்குக்கோட பாட்டு கேட்குது, இன்னும் இவ்வளோ சவுண்டாக இருக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான் அந்த ரூமில். பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்கீங்க. இவங்களோட டிஷர்ட் மட்டும்தான், அது உங்கள் தைஸ் வரைக்கும் இருக்குது. அதில் 3 பட்டனை ஓப்பன், மேலே ஃபுல்லாக ஓப்பனில், கீழே மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஒரு மாதிரி அப்படியே அந்த காலர்லாம் எடுத்து விட்டு ஒரு மாதிரி, அதுவும் அந்த ஜங்கு கூட 7 பாட்டுக்கு ஆடிட்டுருக்கீங்க. அந்த பர்சன் அந்த பாட்டையும் உங்களையும் மாற்றி மாற்றி பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே கூட ஜங்குக் தான், ஏண்டி என் பாட்டு எவ்வளோ இருக்குது அதை கேட்டியாடி, ஏண்டி இப்படி பண்ணுற, உன்னை ஜங்குக் இல்லாட்டி அந்த ஜிம்மன் லைக் கிரேசி. ஐயோ என்னதானோ, எனக்கு நான் பயசா இல்லை அவனுக்கு பயசானே தெரிலையடி அப்படின்ற மாதிரி இங்கே யூங்கினா அப்படியே செம்ம வெறியாக நின்றுட்டுருக்கான். இப்போது அந்த பாட்டை முடிஞ்சு உங்களுக்கு செம்மையாக ஸ்வெட்டாக இருக்கா. ஸோ நீங்கள் அந்த பாட்டை அப்படியே மியூட் பண்ணிட்டு அப்பா செம்ம வைக்க இப்படி சொக்கு கூட பாட்டை போட்டு ஆடினா தப்பா நிம்மதியாக இருக்குது. சே என்ன பாட்டியா, என்ன ரிலிக்ஸு, பாப்பா ஜங்குக்கா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆறுடாது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணுறீங்க. பார்த்தா யூங்கி கை 2 கட்டிக்கிட்டு அவ்வளோ கோவத்தோட உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஹாய் யூங்கியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிப்போய் யூங்கி ஹக் பண்ண போகிறீங்க. நெல்லு அப்படின்ற மாதிரி ஒரு 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 கையை காமிக்கிறான். நீங்கள் என்ன யூங்கியா என்ன ஆச்சு? அம்மா என்னது எது யூங்கியா? அம்மா என்ன பாட்டு ஓடிட்டுருக்கு? அதுவா, ஐயோ பார்த்துட்டானே. அது இல்லை யூங்கி, சும்மா வீட்டில் போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாட்டாக வந்துச்சு. அப்போ ஜங்குக் பாட்டு வந்துச்சா, ஸோ அதனால தான் ஆடினேன். ஓ அப்போ என் பாட்டு கேட்டேன். என் பாட்டு லிஸ்ட்டு உனக்கு தெரியுமா? ஐயோ கேட்டுனானே, எனக்கு ஒன்று கூட தெரியாது. அது வந்து அது வந்து ஆகஸ்தி. அது மட்டும் தானே தெரியும், வேற என்ன தெரியும்? தட் அப்புறம் ஐயோ அதுக்கப்புறம் என்னடா வரும்? எனக்கு விமன் குக் பாட்டு தவிர வேறு எந்த பாட்டு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முடிச்சிட்ருக்கீங்க பப்பியேஸோட. இல்லை இதுக்கு முன்னாடி உன் பாட்டெல்லாம் தூக்கிட்டேன். அப்படியா? எங்கள் ரிமோட்டை கொடு. ஐயோ ரிமோட்டா? யோங்கி என் செல்ல, என் புஜ்ஜுல, என் செல்ல குட்டியில் வேணாம் யோங்கி, நீ என்ன இவ்வளோ சீக்கிரமான்ட்ட, வா சாப்பிடல எனக்கு பொசிக்குது. இல்லை செல்ல குட்டி அந்த ரிமோட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோங்கி அந்த ரிமோட்டை உங்ககிட்ட இருந்து புடுங்குறான். நீங்கள் குட்டியாக இருப்பீங்க யோங்கியோட. அவன் அந்த ரிமோட்டை மேலே தூக்கி வச்சுட்டு மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கையை உங்களோட ஃபோர்ஹெட்டில் வச்சு அப்படியே தள்ளிகிட்ருக்கான். நீங்கள் கூடுன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டுருக்கீங்க. யோங்கி அப்படியே உங்களை தள்ளி விட்டு அந்த சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு இப்போ அவன் ப்ரீவியஸ் கிளிக் பண்ணுறான். அப்போது ஒரு வாய்ஸ், என்னாடி பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி. அப்போ யோங்கி டக்குன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது ஜங்குக்கோட ஒரு 1 ஷாட். நீங்கள் எஃப்எஃப் கேட்குற பழக்கம் இருக்குது. அப்படியே திரும்பி உங்களை முறைக்கிறான். பிகாஸ் அது ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கிற எஃப்எஃப் தான். அது 1 ஷாட். நீங்களா அச்சோ பார்த்துட்டான் திட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஆமாம் என்னது அது? எஃப்எஃப் கேட்குற பழக்கம் இருக்கா உனக்கு? அது நான் ஆர்மியாக இருக்கும் போதுலேருந்தே இருக்கு. ஓ அப்போ இந்த மாதிரி ஜங்கு கூட எஃப்எஃப் மட்டும்தான் கேட்பீங்க அப்படி தானே செல்லம்? இல்லை இந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். இது மியாவ் எஃப்எஃப். என்னது மியாவா? சூப்பராக இருக்கும். அதில் ஜங்கு
இங்கே பாரு, சும்மா வாயிலேருந்து சும்மா ஜங்குக் 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 தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு இப்போ ப்ரீவியஸ் கிளிக் பண்ணுறான். பார்த்தா தாயாங்கூடது. நீங்கள் அப்படியே பாவமாக போச்சு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. திருன்னு முழிச்சிட்டு அவன் மாற்றி பார்க்குறான். ஒன்று ஜிம்மன், ஜங்குக், அண்ணாவோடலாம் இருக்குது, ஆரம்பண்ணாவோடது, சுகாவோடது ஒன்று கூட இல்லை. அவன் அப்படியே திரும்பி உங்களை முறைக்கிறான். ஐயோ பார்க்குறானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டீங்க. என்னடி இதெல்லாம்? யூ பிலாங்ஸ் டு மீ. அப்போ நான் யார் உனக்கு? ஜங்குக் பிலாங்ஸ் டு யூனா? அப்போ சுகாக்கு யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்கு. அது இல்லை சுகா, அது சும்மா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது சுகா திரும்பியும் ப்ரீவியஸ் அனுப்புகிறான். அதில் பார்த்தா ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது. அவன் திரும்பி என்னடி பண்ணிகிட்ருக்கு, என்னடி இது? இதெல்லாம் சிம்பன் ஜங்குக் மாதிரி இருக்கு. அது அது வந்து யோங்கி, அது பிஎல்எஃப்எஃப். என்னது பிஎலா? இதெல்லாம் படிக்க அது ஜங்குக்கு சிம்பினும் என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க வீட்டில் தனியாக உட்காந்து அப்படின்ற மாதிரி எங்கள் யோங்கி உங்களை கண்ணா பின்னான்னு பயங்கரமாக திட்டி தீர்த்துட்ருக்கான். நீங்கள் அமைதியாக யோங்கி திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போது யோங்கி நின்றுட்டு தான் இருந்திருப்பான். நீங்கள் அவன் பக்கத்தில் அப்படியே தலையை கீழே போட்டுட்டு அப்படி தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. யோங்கி வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். உடனே நீங்கள் அப்படியே நிமிர்ந்து யோங்கியை பார்க்குறீங்க. அப்போ யோங்கி அவன் வாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்கான். அப்போது ஓய் கோவக்காரா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. யோங்கி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. கவுத்துட்டா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ யோங்கி அப்படியே அவன் ஃபோர்ஹெடை ரப் பண்ணிட்டு ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஓய் கோவக்காரா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் யோங்கியோட லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. யோங்கி அப்படியே அவன் ஃபோர்ஹெடை ரப் பண்ணிட்டு யோங்கி 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 உன்னோட வீக்னஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு உன்னை ஏமாத்துறாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அப்படியே ஃபோர்ஹெடை ரப் பண்ணிட்டு ஏய் நல்டி அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி வந்துட்டுருக்கான். அப்போ நீங்கள் இவங்க எனக்கு பசிக்குது ஏதாவது சமைச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கிச்சனுக்கு ஓடிடுறீங்க. இவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவ்வளோதான், அவனுக்கு கோவம் போயிடுச்சு. நீங்கள் அந்த ஒரு வேர்ட் ஓய் கோவக்காரா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், இவங்க அவ்வளோ தான் ஆஃப் ஆகிடுவான். இப்போ நீங்கள் அப்படி கிச்சனில் ஓடி போயிட்டு அந்த கவுண்டர் மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்க. இப்போ இவங்கி உங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் தான் இவங்க எனக்கு நூடுல்ஸ் வேணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டுருக்கான். ஆனால் நீங்கள் யோங்கியை சும்மாவே விட மாட்டேங்கிறீங்க. அவனோட ஹேரை ரப் பண்ணுறது, அவன் சீக்ஸை பிடிச்சி இழுக்கிறது, அவன் லிப்ஸை பிடிச்சி பண்ணுறது, அவன் நெக்கை பிடிச்சி கடிச்சு வைக்கிறதுன்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவங்களுக்கு அவ்வளோ காண்டாகுது. பட் அவன் ஏதோ உட்காண்ட்ருக்கான். இப்போது நீங்கள் கட் பண்ண அந்த கேரட்டு, அந்த குக்கும்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இவங்கி டப்புன்னு உங்கள் கையில் அடி போடுறான். வலிக்குது. மூட்டு இருக்கியா? இந்த மாதிரி பண்ணால் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா? சுகா பேபி, எனக்கு உன்னை டீஸ் பண்ணுறது, உன்னை கோவப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் பண்ணிட்டுருக்கேன். அது உனக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் கோவக்காரா அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான் இவங்கி ஸ்மைல் பண்ணிட்டான். உன்னை இப்படி சொல்லி நான் கோவக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்கி உங்களுக்காக அழகாக குக் பண்ணி தரான். இப்போ நீங்கள் அந்த டைனிங் டேபிள் மேலே உட்காந்துருக்கீங்க. இவங்கி அதுக்கு கீழே அந்த சேரில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு பேபி மாதிரி ஊட்டி விட்டுட்ருக்கான். நீங்கள் இவங்கக்கிட்ட நிறையா பேசுகிறீங்க. பிகாஸ் 1 வீக் நீங்கள் ரொம்ப இவங்கியை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இவங்க உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். அவன் ரொம்ப க்யூட்டாக நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு மண்டே ஆட்டிகிட்ருக்கான். நீங்கள் இவங்கியை அடித்து இவங்கக்கிட்ட கையெல்லாம் நீட்டி அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்ருக்கீங்க. அவன் உங்களுக்கு ஒரு ஸ்பூனாக ஊட்டி விட்டுட்ருக்கான். நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. இவங்களையே பார்த்துட்டே இருக்கான். இப்போது டக்குன்னு உங்கள் லிப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருந்தவன்
நீங்கள் அப்படியே இவங்கிய பார்க்குறீங்க. இவங்க ஒரு மாதிரி கம்மி ஸ்மைலோட உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டீங்க. ஏய் பொண்டாட்டி, என்னடி ஷை ஆகுறியா? ஏய் ஷை ஆகுறியாடி? ஐயோ க்யூட் பொண்டாட்டி, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு உங்கள் 2 தைஸ்க்கு நடுவில் அப்படியே வந்து நிற்கிறான். நீங்கள் உங்கள் 2 கையும் இவங்கியோட ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே அவனை பக்கத்தில் இழுக்கிறீங்க. இவங்கி அப்படியே உங்களை ஐ டு ஐ பார்க்குறான். நீங்களும் இவங்கிய பார்த்துட்டே இருக்கீங்க. மிஸ் யூடி. நானும் மிஸ் யூ இவங்கி, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்களோட ஹெட்டை கொண்டு போய் இவங்கியோட செஸ்ட் மேலே வச்சுட்டு அப்படியே அவனை ஸ்மெல் பண்ணுறீங்க. இந்த ஸ்மெல்லை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? தூங்கும்போது எப்பயுமே நான் இங்கே தானே தூங்குவேன். ரொம்ப மிஸ் பண்ணேன் இவங்கி. இதெல்லாம் எப்போ முடியும்? அந்த பாட்டு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஃபீலில் பேசிகிட்ருக்கீங்க. இவங்கி உங்கள் ஹெட் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். இப்போது உங்கள் ஹெட்டை மட்டும் நீங்கள் அப்படியே ஹப் பண்ணி இவங்கிய பார்க்குறீங்க. இவங்கி அப்படியே உங்களை கீழே பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இவங்கி திரும்பியும் போயிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாண்டி செல்லக்குட்டி, நான் போய் தான் ஆகணும். எனக்கு நிறையா ப்ராக்டிஸ் இருக்குது பேபி. ஒரு ஒன் வீக் மட்டும் வெயிட் பண்ணு பேபி. 1 வீக்கில் பாட்டு ரிலீஸ் ஆகிடும், சரியா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன தூங்குறியா? நான் தூங்குனதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவனை அப்படியே தூக்க சொல்கிறீங்க. இப்போ அப்படியே உங்களை ஒரு பேபி தூக்குற மாதிரி உங்களை தூக்கிக்கிறான். நீங்கள் அப்படியே இவங்க ஹக் பண்ண மாதிரி அவனோட செஸ்ட்டில் படுத்துக்கிறீங்க. இப்போ இவங்க அப்படியே உங்களை மேலே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் பக்கத்தில் படுத்துட்டு உங்களுக்கு தடையெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ஓய் கோக்காரா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் அவன் சீக்கில் கிஸ் பண்ணிட்டு அப்படி தூங்குறீங்க. உங்களுக்கு செம்மையாக தூக்கம் வந்திருக்கும். 2-3 டேஸாக உங்களுக்கு தூக்கமே இருந்திருக்காது. உங்களுக்கு இவங்க பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும். ஸோ அதனால் நீங்கள் இவங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு அவன் ஜஸ்ட்டில் தூங்குறீங்க. இப்போ இவங்கியும் உங்களை அப்படியே பேபி மாதிரி தூங்க வச்சிட்ருக்கான். அவனுக்கு சிரிப்பாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. ஐ லவ் யூ டி பட்டு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தூங்க வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. உடனே அவன் உங்களுக்கு ஒரு டெடி மாதிரி வாங்கி கொடுத்துருப்பான். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அந்த டெடி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு மேலே பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் அப்படியே போயிடுறான் ப்ராக்டிஸ்க்காக. ஸோ ஒரு 2-3 வீக்ஸ் உங்களுக்கு இப்படி தான் போகுது. இவங்க அவ்வளோவா வீட்டுக்கு வரவே மாட்டான். ஒரே ஒரு கால், ஒரு டெக்ஸ்ட் எப்போயாவது தான் பண்ணுவான். அது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பிகாஸ் அவன் ஐடல் இல்லையா? ஸோ அதனால் எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ இது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் அந்த மெய்ட் ஆண்டி கூட, அதுக்கப்புறம் கார்த்திகா, டோலியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எப்படியோ உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. இப்போது அந்த பாட்டும் ரிலீஸ் ஆகுது. செம்மையாக இருக்குது அந்த பாட்டு. நீங்கள் அதை பார்க்குறீங்க லைவில், செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து கத்திட்ருக்கீங்க யா ஹூ அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டெலாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இந்த பாட்டு பில்லியன் வியூஸ்க்கு போயிடுச்சு போட்ட செகண்டில். ஸோ அதனால் பிகினில் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 7 பாய்ஸும் அவ்வளோ மாஸாக அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு லைவில். ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்கிய பார்க்குறீங்க லைவில். நீங்கள் இவங்கிய மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். பிகாஸ் அவனை அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போது அந்த இன்டர்வியூ எல்லாம் முடியுது. ஸோ அங்கே ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. நம்ம பாய்ஸ்லாம் டே வீட்டுக்கு போகலாம்டா, சத்தியமாக முடியலடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கானுங்க. அப்போது ஜங்குக் தான் எங்கே போகிறீங்க, நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்ட்டி தெரியும்ல, என்ன பாஸ் பெட்டு மறந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி இப்போது சுகா கிட்ட ஜங்குக் கேட்குறான். ஹலோ பெட்லாம் நான் மறக்கல,
போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம பாய்ஸ் மட்டும் அப்படியே நைஸாக கழட்டிட்டானுங்க. அவனுங்களுக்கு ஒரு மாதம் லீவு இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணனால. ஸோ அதனால் இப்போ நம்ம பாய்ஸ்லாம் இப்போது சுகா வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி. இது வந்து அவனுங்க மட்டும் பண்ணுற பார்ட்டி. ஸோ அதில் அப்போ ஜங்கோக் டே அவ்வளோ குட்டுவாடா அப்படின்ற மாதிரி இப்போ தயவங்கிட்ட சிக்னல் கொடுக்குறான். அப்போ தயவங்க ஜிமினும் ஓடி போகிறானுங்க. அப்போ சுகா எதுவுமே தெரியாத மாதிரி என்னடா எதுக்குடா அவனுங்க போகிறானுங்க, ஆல்ரெடி டைம் ஆச்சுடான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. இருங்க பாஸ், ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வரணும், அதனால தான். இங்கே எல்லாருமே செம்மையாக வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க ஜிமின்காகவும் தாங்குக்காகவும். இங்கே சுகாலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். ஆல்ரெடி அவனுக்கு உங்களை ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிடுச்சு. உங்களை பார்த்தோன்னே உங்களை போய் ஹக் பண்ணணுன்ற நிலமையில இருக்கான். டே சீக்கிரம் வந்து தொலைங்கடா, நான் அவளை ஆல்ரெடி மிஸ் பண்ணிருக்கேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் அழுதுகிட்டு இருக்கான். அப்போது ஜங்குக் தான் என்ன பாஸ் இருங்க பாஸ் வருவானுங்க அப்படின்ற மாதிரி சுகாட தோல் மேலே கை போட்டு ஒரு மாதிரி ஹாயாக நின்றுட்டுருக்கான். அப்போது தயாங்கும் ஜிமினும் ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்துட்டுருக்கானுங்க. அப்போது எல்லாரும் மூஞ்சிலும் ஒரு ஷாக் தெரியுது. ஆனால் ஜங்க் மட்டும் கூலாக நின்றுட்டுருக்கான். அப்போ சுகா, இவளை ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்க, நான் என் வீட்டுக்கு போகிறேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, சும்மாவே எனக்கு இவளை கண்டாலே பிடிக்காது, ஏண்டா என்ன மாட்டே விடுறீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். அப்போது ஜங்குக் தான் என்ன பாஸ் ஏதோ பெட்லாம் கட்டுறேன்னு சொன்னீங்க, முடிச்சு விடுவேன்னு சொன்னீங்க, ஒரு பொசசிவ் க்ரியேட் பண்ணாதான் பாஸ் அது முட்டிக்க முடியும், நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி. இப்போது அந்த பொண்ணு அழகா சுகா கிட்ட வந்து, ஹாய் சுகா, உங்கள் வீட்டில் பார்ட்டியாமே, உங்கள் வீடுன்றனால தான் வரேன், வேறு யார் வீடாக இருந்தாலும் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்ருக்கா. நீ வரியா, அங்கே ஒருத்தி என்ன பண்ண காத்திருக்காளோ தெரிலையே அப்படின்ற மாதிரி சுகா, ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டில் பார்ட்டி தான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவனுங்கெல்லாம் கிளம்பி சுகா வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கானுங்க. எங்கே நீங்கள் செம்ம பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கீங்க. ஆல்ரெடி ஜங்குக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்களாம் வீட்டுக்கு வரோண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். உங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் அன்னீஸ்க்கெலாம் கால் பண்ணி வர சொல்லிட்டு எல்லோரும் நீங்கள் சேர்ந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணி ரொம்ப டெக்கரேட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே ஃபியூ ஹார்ஸில் இப்போ எல்லா பாய்ஸும் வந்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் ஓடி போய் அப்படியே இவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. இவங்க உங்களை ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ பொண்ணாட்டி, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்கள கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்பி விமன் குக்கை பார்த்துன்னா டே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்கள ஹேக் பண்ணிக்கிறீங்க. போயிட்டான் அவ்வளோதான். நான் அவனுங்க வந்தாலே என்னை மறந்துடுவான், அவனுங்க கிட்ட என்ன தான் இருக்கும் சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா கோவப்பட்டுக்கிட்டே அப்படியே உள்ளே போயிடுறான். நீங்கள் அவ்வளோதான் சுகா கண்டுக்கவே இல்லை. அவனுங்க வந்தோடனே அவனுங்க கிட்ட பேசி சிரிச்சு அப்படி விளாண்டுட்ருக்கீங்க. பிகாஸ் அவங்க 3 பேரும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அப்படி தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணு ஒரு மாதிரி நர்வஸாக உள்ளே உட்காந்துட்ருக்கா. நீங்கள் அவளை பார்க்குறீங்க. டே சிமினா, யார் அந்த பொண்ணு, இது அந்த சோயா தானே? ஆமாண்டி சோயா தான். ஆமாம், இவ்வளோ யார் கூப்பிடுது? அதுவா உன் புருஷன் தான் கூப்பிட்டான், நீ அவன்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கேத்து விட்டுறான். ஏன்னா புருஷனா அவனை கூப்பிட்டான்? சுகா அப்படிலாம் பண்ணுற ஆளே இல்லையே. இன்னும் எவ்வளோ பேர் தாண்டி வருவீங்க, நான் ஆல்ரெடி எங்கேஜ்டு நீ. அப்படியாடி, என்ன மேட்ரை முடிச்சிட்டியா? நீ வர்ஜின் இல்லை தானே? ஐயோயோ கேட்டுட்டானுங்களே. அவன் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நான் வர்ஜின்லாம் இல்லைடா, நான் வர்ஜின்லாம் இல்லை. ஓ அப்படியா, சரி. இப்போது சுகா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஜூஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க, உங்களுக்கா செம்ம காண்டாகுது. இப்போது நீங்கள் சுகா கிட்ட போயிட்டு, சுகா என்ன பண்ணிகிட்ருக்க? என்னடி என்னாச்சு? தண்ணி எடுத்து கொடுத்தேன் அவ்வளோதான். அப்போது அந்த பொண்ணு, ஆமாம் இவங்க யார்? இவங்களை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஜங்கு கூட தான் பார்த்துருக்கேன். யார்? உடனே ஜங்குக் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஹிப்போடு பிடிச்சி இழுத்துட்டு, இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஹாய் ஐம் ஜோயா. ஹாய் மோயன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது நீங்கள் ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணியிருக்கான்றே தெரியாமல் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. சுகாக்கு இதை பக்க அவ்வளோ காண்டாகுது. இப்போது ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். ஜங்குக் அப்படியே லைட்டாக ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவங்க இப்பலேருந்து கை எடுத்துடுறான். நீங்கள் அவ கூட பேசிட்டு இப்போ நீங்கள் வேணும்னே சுகாவை வெறுப்பேற்றுறதுக்காக ஜங்குக் பின்னாடியே சுற்றிட்டுருக்கீங்க. ஒன்று ஜங்குக் பின்னாடி சுற்றுறீங்க, இல்லாட்டி தாங் பின்னாடி சுற்றுறீங்க, இல்லை ஜிம் பின்னாடி சுற்றுறீங்க. வேணும்னே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் சுகாக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் வேணும்னே ஜோயா கிட்டே போயிட்டு ஜோயா சூப்பராக இருந்துச்சுல்ல, வாவ் செம்ம, இது சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இன்னும் வெறுப்பேற்றிட்டுருக்கான். இதெல்லாம் ஜிம்மன் ஜங்குக் தாயாங் ஹாங்லன்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறானுங்க. அவ்வளோ கோவம் உங்கள் மூஞ்சியில். அப்போது சாய், டோலியா, கார்த்திகா எல்லாரும் சிரிக்கிறானுங்க. அவ்வளோ சிரிச்சிட்ருக்கானுங்க. எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் அவங்க மூஞ்சி அவ்வளோ கோவமாக இருக்குது. நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு கோவப்படலாம் தெரியாது, கோவப்பட்டால் சிரிப்பு வந்துடும். ஸோ நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டிருக்கீங்க. இவங்க பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஜங்கு கூட தான் இருக்கீங்க. ஆனால் இவங்க இப்போ உங்களை கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கா செம்ம காண்டாயிருது. ஒரு கட்டத்தில் நீங்கள் எந்திரிச்சு போய் இவங்க அப்படியே பிடிச்சி இழுத்து என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்ன அவ கூட பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்தி விட்டுறீங்க. உடனே என்னடி பண்ணுற, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இவங்களோட ஹேண்டை தட்டி விட்டு இப்போ நீங்கள் அப்படியே டெரஸ் ஓடி போயிடுறீங்க அழுதுகிட்டே. உடனே இவங்க அப்படியே திரும்பி ஜங்குக்கு முறைக்கிறான். இதுக்கு தான் சொன்னேன், அவள் அழுறடா லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி அப்படியே உங்க பின்னாடி பேபின்னு போயிட்டுருக்கான். நீங்கள் அந்த டெரஸில் அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியோஸாக வந்துட்டுருக்கு. அப்போ யூங்கி பேபி என்னடி பண்ணிருக்க, இங்கேடி வந்து நின்றுட்டுருக்க, ஓ யூங்கி என்கிட்ட பேசுகிறாத, போயிட்டு பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேம்பி அழுதுட்ருக்கீங்க. இவங்களுக்கு பாவமாக போச்சு. அச்சோ என் பேபி அழுகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் என்ன வீடு நீ போ, நீ அவ கூடிய போ, அவ தானே உனக்கு வேணும், நான் வேணாம்ல போ நீ. ஏய் பொண்ணாட்டி என்ன பேசிகிட்ருக்க, லூஸு மாதிரி பேசிகிட்ருக்காத. அது சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக பேசினது. எனக்கு நீ தான் முக்கியம், என்னை பாரு. நீ போய் சொல்கிறப்போ கையெல்லாம் பிடிச்சல நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. யோகிக்கு பாவமாக இருக்குது. செல்லக்குட்டிங்க பாருடி, நான் அப்படிலாம் இல்லடி, எனக்கு நீ தாண்டி முக்கியம். எனக்கு என் பேபி தாண்டி முக்கியம், என் ஹார்ட் பிரின்சஸ் தாண்டி முக்கியம், என் பட்டு தான் முக்கியம், என் செல்லக்குட்டி. என்ன விட யோகி போனோம், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பண்ணாடி நம்மளுக்கு என்ன கல்யாணம் ஆகலை. ஓ கல்யாணம் ஆகலையா, சரி அப்போ பிரேக்கப், நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்ன புரியல, என்ன சொன்ன? நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ எனக்கு வேணாம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறீங்க. என்னடி சொன்னேன், என்ன சொன்னேன்? நான் உனக்கு வேணாமா? பாருடி நான் யோங்கி பேசுகிறேன், வேணாமா உனக்கு? நான் வேணாம், நீ போ, நீ எனக்கு வேணாம், நீ அவ கூடிய போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோங்கியை அப்படியே தள்ளி விட்டுறீங்க. யோங்கிக்கு அவ்வளோதான் செம்ம காண்டாயிடுச்சு. பொண்டாட்டி இங்கே பாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை திருப்பி அங்கே இருக்க வாலில் பின் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸை பயங்கரமாக அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் இவங்க விடுடா இவங்க லிப்ஸை வலிக்குது. இவங்க அக்ரெசிவாக கிஸ் பண்ணாது. இவங்க எனக்கு இதை பிடிக்காதுன்னு தெரியும்ல. அப்புறம் என்னடி சொன்னேன்? அப்புறம் என்ன சொன்ன? அம்மா வீட்டுக்கு போயிடுவியா, பிரேக்கப் பண்ணிடுவியா? என்ன பிரேக்கப் பண்ணிடுவியாடி சொல்லு, பிரேக்கப் பண்ணிடுவியா? ஐயோ நான் பண்ண மாட்டேன், என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இவங்க தள்ள விட்டுறீங்க. இவங்க என்னடி எல்லாம் பண்ணுற, பிரேக்கப் பண்ணிடுவியா? நீ அப்படிலாம் நான் யாருக்கும் ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதில்ல? நீ எந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே உங்களை பிடிச்சி தூக்கி அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் போடுறான். உங்கள் டெரஸில் குட்டியாக ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருப்பீங்க, 2 சோஃபா மண்டி
2 பேர் உட்கார மாதிரி ஒரு சோஃபா, குட்டி டீப்பாய், அங்கங்கே ஃப்ளவர்ஸ், அப்படியே ஒரு குட்டி மினி கார்டன் மாதிரி இருக்கும். நீங்கள் எப்பயுமே அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. இவங்களுக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே உங்களை பிடிச்சி தூக்கி அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே பவுன்ஸ் ஆகி அப்படியே அந்த சோஃபாவோட ஹெட்ஜில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. இவங்க அப்படியே அவன் ஷர்ட் பட்டன்லலாம் கழட்டிக்கிட்டே அந்த ஷர்ட்டை அப்படியே கழட்டி அப்படியே கீழே தூக்கி வீசுகிறான். யோங்கி என்ன பண்ணிட்டுருக்க யோங்கி? யோங்கி நம்ம டெரஸில் இருக்கோம் யோங்கி, கீழே அவங்கெல்லாம் இருக்காங்க யோங்கி. யோங்கி எனக்கு பயமாக இருக்கு யோங்கி. யோங்கி யோங்கி என்ன பண்ணிட்டுருக்க யோங்கி? ஏய் மூடவா என்ன மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஒரு காலை அப்படியே இழுக்கிறான். நீங்கள் அப்படியே சருட்டுன்னு கீழே படுத்துடுறீங்க. இவங்க அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. இவங்க ஒரு ஸ்மார்க் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இவங்கிட்ட வேணான்னு சொல்கிறீங்க. அவன் கிஸ் பண்ண அப்படியே அமைதியாக அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் இவங்கியோட ஹிப்பை அப்படியே க்ரிப் பண்ணி பிடிச்சிட்ருக்கீங்க. இவங்கி பேர் ஸ்கின்னோட தான் இருக்கான், அவன் ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கான். கீழே இப்போது அந்த பெல்ட்டையும் கழட்டி இப்போது அவன் வெறும் பாக்ஸஸோடு தான் இருக்கான். நீங்கள் அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஒரு தமிழில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஃப்ராக் தான் போட்டிருப்பீங்க. இப்போ இவங்கி அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே லைட்டாக அப்படியே அந்த ஃப்ராக்கை அப்படியே கழட்டி தூக்கி போட்டுறான். நீங்கள் வெறும் இன்னஸோடு தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யோகி பண்ணி பார்க்குறீங்க. இந்த மாதிரி யோகி பண்ணதே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக இருக்கீங்க. இப்போ யோகி அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு ஐ விங்க் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோதான் ஆல் ஃப்ளாட்டு. இப்போது அவன் உங்கள் இயர்ஸ்கிட்ட வந்த ஏய் நாடி இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன இல்லை விட்டுறவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் டீப் வாய்ஸ். அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டீங்க. உங்களோட வீக்னஸ் ஜுகாவோட டீப் வாய்ஸ் தான். நீங்கள் அவ்வளோதான் அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு உங்கள் இயர்ஸை பைட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் லிப்ஸை. இவங்க அப்படி சொல்லிட்டே அப்படியே லைட்டாக உங்கள் இயர்ஸை அப்படியே கடிச்சு அப்படியே லிக் பண்ணிட்டு விட்டுறான். நீங்கள் இவங்க என்ன பண்ணுறீங்க? என்னடி இப்போ பொறுக்கி அது இதெல்லாம் போய் வாங்க போங்கன்னு வந்துடுச்சு. அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க அப்படியே அவனோட ஹேண்டை உங்களோட சென்சிட்டிவ் பாயிண்ட்குள்ளே அப்படியே விட்டுட்டான். நீங்கள் யோங்கி அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. ஏய் வாய மூடுறி, வாய மூடு, எல்லாருக்கும் கீழே கேட்கும், வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றால பயங்கர டைட்டாக இருக்கு அவன் ஹேண்டே. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. யோங்கி வெற்றி யோங்கி வலிக்குது, யோங்கி வலிக்குது. ஏய் பொண்டாட்டி கொஞ்ச நேரம் மாமனுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ நான் பொண்டாட்டி, ப்ளீஸ் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை வச்சு பயங்கரமாக பண்ணுறான். அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அந்த பெயின் அப்படியே உங்களுக்கு ப்ளஷராக மாறுது. உங்களுக்கு செம்மையாக நீங்கள் மோன் பண்ணுறீங்க. பயங்கரமாக யோங்கின்னு மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. இது கீழே இருக்க நம்ம பாய்ஸுக்கு நல்லாவே கேட்குது. பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவனுங்க எதுவுமே கண்டுக்கலை. அப்போ அந்த ஜோயா பொண்ணை மட்டும் ஜங்கு அந்த பொண்ணு எங்கே? இவங்க ஏன் பின்னாடியே போனா? ஏன் ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது? என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்ருக்காங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள. ஓ பிரதர்ஸா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாட்டுக்கு அமைதியாக இருக்குது. இங்கே மார்னிங் சவுண்ட் பயங்கரமாக கேட்குது. இப்போ யோங்கி அப்படியே அவன் ஹேண்டை வெளியே எடுத்துட்டு அப்படியே அதை லிக் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அப்படியே அவன் அவங்கள தூக்கி
அவங்களோட ப்ராவோட எதையும் அன்கிளிப் பண்ணி அப்படியே அந்த ப்ராவை தூக்கி வீசுகிறான். நீங்கள் அப்படியே யோகியை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. இப்போ யோகி அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. இப்போ யோகி ஒரு ஸ்மோக்கோட அவனோட ஹேண்டை அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. யோகி 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 போதும், யோகி யோகி போதும், யோகி. ஓய் பொண்டாட்டி, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லடி. உன்னை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். எப்படி இருக்க தெரியுமா? சா, எவ்வளோ நாள் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்டி பொண்டாட்டி. சாரிடி, இன்னைக்கு நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனோடது அப்படியே இன்செர்ட் பண்ணிடுறான். இவங்க இவங்க வலிக்குது, இவங்க இவங்க வலிக்குது. பொண்ணாட்டே நல்லடி நல்லடி, கொஞ்ச நேரம் இருடி. யோகி யோகி ப்ளீஸ், சுகர் விட்டுரு. யோகி நாட் சுகர், யோகி என்னை விட்டுரு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கதறிட்டுருக்கீங்க. எங்கள் யோகி பயங்கரமாக அவங்கள தாஸ் பண்ணுறான். அவன் ஹைப்பு கைட்டானுங்க யோங்கின்னு சொல்லும் போது இப்போ அவன் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக ஹிக்கி மேக் பண்ணுறான். நீங்களா பயங்கரமாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே இப்போ மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ யோகி அப்படியே ஒரு ரொட்டேட் தான். நீங்கள் மேலே போயிட்டீங்க. இப்போ யோகி கீழே படுத்துட்ருக்கான். இப்போ அவன் அப்படியே உங்களை மேலே தூக்கி ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே யோகி மேலே படுத்துட்டு யோகியோட நெக்கில் அப்படியே பைட் பண்ணி வைக்கிறீங்க. வலிக்குதுடி யோகி, என்னால் முடியல யோகி. எனக்கு இது பிடிச்சிருக்கு யோகி. ஐ லவ் யூ. ஓய் கோவக்காரா, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோகியோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு அப்படி சொல்கிறீங்க. யோகிக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணாடி பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்காடி? ரொம்ப பிடிச்சிருக்கு யோகி. ஐ லவ் யூ. யோகி மெதுவா, எனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, நான் ஸ்பீடாக தான் பண்ணுவேன். ஐ லவ் யூடி பொண்ணாடி. ஐ லவ் யூடி பட்டு. ஐ லவ் யூடி பொட்டு. ஐ லவ் யூடி செல்ல குட்டி. ஐ லவ் யூ. இவங்க ஐ லவ் யூ மை கோவக்காரா. ஸோ இப்படியே ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. 2 hours-உம் உங்கள் மார்னிங் சவுண்ட் கேட்டுகிட்டே தான் இருக்கு. இப்போது யோகி போதும் யோகி வலிக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. உடனே யோகி அப்படியே அதை புல் அவுட் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் அந்த சோஃபா ரொம்ப குட்டி தான். ஆனால் நீங்கள் யோகி மேலே படுத்துட்ருக்கீங்க, யோகி கீழே படுத்துட்ருக்கான். இப்போ நீங்கள் யோகி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு செம்மையாக மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க. உங்கள் 2 பேர் மேலேயும் பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிட்டே படுத்துட்ருக்கீங்க. யோகியும் செம்மையாக மூச்சு வாங்கிட்டுருக்கான். இப்போ நீங்கள் பொறுக்கி என்ன பண்ணி வச்சுருக்க பொறுக்கி நாயே. நாடி உன் புருஷன் பொறுக்கி தான் உனக்கு மட்டும். ஐ லவ் யூ பொண்டாட்டி. வலிக்குது. சரி சொல்லக்குட்டி, சாரி சொல்லக்குட்டி, வலிக்குதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோகி அவன் ஹேண்ட் எடுத்து அப்படியே ரப் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. யோகி என்ன பண்ணுறேன்னு தெரியும், கையற்ற பொறுக்கி.
மாமனுக்கு இன்னும் மூடு கம்மியாக இல்லடி. இன்னும் ஒரு ரவுண்டு அடிச்சிருவேன் யோகி, அடிச்சிருவேன், சத்தியமாக அடிச்சிருவேன். உன்னை இந்த மாதிரி பண்ணக்கப்புறனால முடியலடி. இங்கே பாருடி, இதை வேற தூக்கிட்டு இருக்கடி, ப்ளீஸ்டி. என்னாடி இப்படி பண்ணிகிட்ருக்க? வாடி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அம்மு, ஐ லவ் யூ பட்டு, ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே அவங்க நெக்கிட்ட கிஸ் பண்ணுறான். நீங்கள் போதும் போதும் போதும், எல்லோரும் கீழே இருக்காங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இவங்க மேலேருந்து எந்திரிக்கிறீங்க. இப்போ உங்கள் ட்ரெஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்த சோஃபாவில் கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. இன்னும் யோங்கி ஹாஃப் நேக்கிட்ட தான் இருக்கான். எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. இப்போ யோங்கி அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே உங்களை அவன் தூக்கி அவன் லேப்பில் உட்கார வச்சுட்டு உங்கள் ஹேண்டை இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பாடியெல்லாம் செம்மையாக வலிக்குது. ஒன்னாட்டி வலிக்குதா? ரொம்ப வலிக்குது, நடக்க கூட முடியல இவங்க. ஏன்டா அப்படி பண்ண? சாரி செல்லும், எனக்கு ரொம்ப நாள் பண்ணணுன்னு ஆசை. நான் கேட்கும் போதெல்லாம் நீ வேணாம் வேணான்னு சொல்ல, அதான் இந்த சான்ஸை நான் ஏற்றுக்கிட்டேன். சாரி செல்லக்குட்டி. சாரி இல்லை, வலிக்குது. சரி எங்கே பாரு, எங்கே பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இவங்க அப்படியே பார்க்குறீங்க ஐ டு ஐ. இவங்க உங்களை பார்த்துக்கிட்டே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, புரியுதா? நீ தான் என் பொண்டாட்டி, நீ தான் என் புட்டு, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் என் ரசகுல்லா, நீ தான் என்னோட எவ்ரிதிங், நீ எனக்கு மட்டும்தான். அப்படிலாம் நான் யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன், புரியுதா? யூ ஆர் மைன், நீ எனக்கு மட்டும். ஐ லவ் யூடி பொண்டாட்டி, புரியுதா? அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே இவங்களோட ஐயை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இவங்க அப்படியே ஒரு ஐ விங் பண்ணுறான். நீங்கள் ஐ லவ் யூ மை கோவக்காரா, நான் உன்னை விட்டுலாம் இருக்க மாட்டேன், என்னால் இருக்க முடியாது, எனக்கு நீ மட்டும் வேணும், வேறு யாரும் வேணாம், எனக்கு நீ மட்டும் போதும் யோங்கி என் கோவக்காரா அப்படியே சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி ஐ லவ் யூ, சரி நம்ம கீழே போகலாமா, வரியா? அப்படியே சொல்லிட்டு அவன் உங்கள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக உங்களை பேபி மாதிரி பார்த்துக்கிறான். நீங்கள் அப்படியே இவங்கையே பார்த்துட்டே இருக்கீங்க. சரி நீ போ, நான் வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் கீழே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது எல்லோரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே மெதுவாக போயிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. மெதுவாக உட்காடுறீங்க. உங்களை பார்த்தோன்னே விமன் கோக் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கானுங்க. நீங்கள் எம்பாரசிங்காக எவன் மூஞ்சியும் பார்க்கல. அப்போது ஜிமினா தான் தண்ணி வேணுமாடி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கானுங்க. நீங்கள் அப்படியே திரும்பி ஜிமினாவை முறைக்கிறீங்க. ஜிமினா வேணுமாடி, அந்த கத்துற தண்ணி வேணுமா என்ன? துண்டெல்லாம் வறண்டு போயிருக்கும், வாயை மூட்டிட்டு உட்காந்துரு, நான் செம்ம காடில் இருக்கேன். ஓ சரி சரி உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமினா அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இந்த சைடு ஜங்குக் என்ன வெற்று சுகம் எனக்கு வலிக்குது, என்ன வெற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களா ஜங்கு கூட தொலையிலே அப்படியே கிள்ளி வைக்கிறீங்க. வலிக்குது என்னடா பண்ணிட்டுருக்க, என்ன பண்ணிட்டுருக்க? இல்லடி நீ மான் பண்ணதை தான் காமிச்சேன். என்னடி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கு கேட்குறான். வாயை மூட்டிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எம்பாரசிங்காக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது பின்னாடி இருந்த அப்போது என்கிட்ட தான் மறைச்சிருக்கு.
நீ வர்ஜின் இல்லை, இப்போ தானே வர்ஜின். அது அது வந்து நல்லா ஏமாத்துற பையன், நல்லா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் ஜங்கு தாயாங்கன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு பாடா படுத்துறானுங்க. நீங்கள் ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. உடனே ஹாய் அப்படி சொல்லிட்டு 3 பேர் திருச்சி ஓடிட்டானுங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ள நிம்மறவே இல்லை. இப்போது சுகா உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் தோல் மேலே கை போட்டு, என்ன பேபி ஓகேவா, நீ தண்ணி வேணுமா என்ன அப்படின்ற மாதிரி இப்போ ஜிம்மன் கிட்ட மாடுலேஷன்லேயே கேட்குறான். டக்குன்னு நீங்கள் ஜிம்மனை திரும்பி பார்க்குறீங்க. அவ்வளோதான், ஜிம்மனுக்கு இங்கே சிரிப்பு தாங்க முடியல. அவன் சிரிச்சிட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படி தான். அப்போ நீங்கள் என்ன சுகம் பண்ணுறீங்க, என்ன விடுங்க. நீ ஏன் முன்னாடி நான் என்ன வேணா பண்ணுவேன், அவனுங்க யார் அப்படி சொல்லிட்டு இப்போது அவன் அப்படியே எழுந்திரிச்சு உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அப்படியே எடுத்து அதை குடிச்சிட்டு கீழே வச்சிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. இப்போது சுகாக்கு உங்களை அப்படி பார்த்ததுலேருந்து அவனுக்கு அவ்வளோதான், அவனால் சுத்தமாக அவன் கண்ட்ரோல்லே அவன் இல்லை. உடனே சரி ஓகே எல்லோரும் வீட்டை போங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். எங்கே என்ன பண்ண போகிற, நான் என்ன பண்ணாலும் உனக்கு என்ன, கிளம்போ அப்படி சொல்லிட்டு இப்போது எல்லாரையும் பற்றி விட்டுட்டான். இப்போ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் தான் இப்போ அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போது சுகா அப்படியே அவங்கள பிடிச்சி வச்சு செம்மையாக கிஸ் பண்ணுறான். சுகா 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 என்ன பண்ணுற சுகா சுகா. என்னாடி எனக்கு வந்து பாதத்துலேருந்து சுத்தமாக முடியலடி, எனக்கு இப்போவே வேணும். அப்போல்லாம் சுகா 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 என்ன பண்ணுற சுகா, எல்லாம் வீடு கொண்டாடி இன்னைக்கு எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும்டி, எனக்கு நீ இப்போவே வேணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்கள குண்டுக்கிட்ட தூக்கிட்டு போயிடுறான். chicken, 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 chicken.